ஐடியில் வேலை பார்த்துட்டு இருக்க நீங்கள் உங்களோட ஸ்கில்ஸ் அப்கிரேட் பண்ண இப்போ ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி. அட ஐடி மட்டும் இல்லை, நீங்கள் எந்த டொமைனில் இருந்தாலும் இப்போது இப்படிங்கிறதுக்குள்ளே ஐடிக்கு ஷிஃப்ட் ஆயிடலாம். இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பர்ட்ஸ், ஐடி ப்ரொஃபஷனல்ஸ் இவங்க எல்லாரும் சொல்லித்தராங்க. 100% பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ், 600+ கம்பெனிஸ் கூட டைப். இன்டர்வியூஸை நீங்கள் எப்படி அட்டன் பண்ணணுங்கிறதுக்கான பெஸ்ட் ட்ரைனிங்கும் தராங்க. அரியர் வச்சிருந்தாலும் பிரச்சனை இல்லை. ராஜலட்சுமி எடுவர்ஸ், சென்னை. ஸ்கிரீன்ல தெரிகிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. டீடைல்ஸ் இன் டிஸ்கிரிப்ஷன். வெல்கம் டு பாஸ்கீஸ் RRR. வணக்கம் சார். வணக்கம் பாலா அவர்களே. வெல்கமிங் கலர் கண்ணாடி ஃபேன்ஸ் டு RRR. RRO RRO. எஸ், RRA தான். அதே RRA தான் ஜெயிச்சுட்டாங்க. RR vs RCB ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மேட்சா இருந்துச்சு சார். கண்டிப்பா இது ஒரு பிளே ஆஃப்ஸ்க்கு தகுதியான ஒரு மேட்ச் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. உங்களுக்கு எப்படி பிடிச்சிருந்துச்சு இந்த மேட்ச்? ஆமா, இது உண்மையிலேயே நான் நெக் டு நெக் இருக்கும். இவங்களுக்கு ஸ்லைட் எட்ஜ் RRக்குன்னு சொன்னேன். அது கரெக்டா நடந்தது. ஜெயிச்சுனே வந்த டீம் RCB எந்த இடத்துல தேவையோ அங்க உதப்பட்டாங்க. தோத்துட்டே ஒரு RR எந்த இடத்துல தேவையோ அவங்களுக்கு அந்த இடத்துல அவங்க ஜெயிச்சாங்க. டோட்டலி ரிவர்சல் ஆஃப் ரோல்ஸ் மாதிரி ஆயிப்போச்சு இந்த குரூஷியல் மேட்ச். அண்ட் ஒரு விஷயம் நம்ம எல்லாருமே கத்துக்கணும், எந்த டீமா இருந்தாலுமே கத்துக்க வேண்டிய விஷயம், மேட்ச் ஆகிட்ட எதுவா இருந்தாலுமே காம்படிஷன்ல ஆடி ஜெயிக்கணும். ஆனா ஜெயிச்சுட்டு ஆடக்கூடாது ஓவரா. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். எஸ், இது எல்லா டீமுக்குமே பொருத்தமான ஒரு விஷயம் தான். கண்டிப்பா நீங்க சொன்னது ரொம்ப கரெக்ட் சார். எந்த ஸ்போர்ட்லயுமே இந்த லாஸ்ட் திங் இஸ் ஓவர், இந்த கப்பை கையில பிடிக்கிற வரைக்கும் எப்பவுமே ரொம்ப இதாகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. யூ ஆர் ரைட். இன்னைக்கு கூட சஞ்சு சாம்சனோட அந்த ஒரு இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு RCB அதை பார்த்து ஓரளவு கத்துக்கலாமோன்னு தோணுச்சு. இன்னைக்கு இந்த மேட்சை ஜெயிச்சு பிளே ஆஃப்ஸ் அடுத்த கட்டத்துக்கு போறாங்க அவங்க. ஆனாலுமே கூட அவங்களுடைய இந்த காமன் கம்போஸ்ட் ஒரு விக்கெட்டோட செலிப்ரேஷன்ல இருந்து ஆரம்பிச்சு கடைசியில மேட்ச் ஜெயிச்ச வரைக்குமே கூட சஞ்சு சாம்சன் நான் ஜெயிச்சிட்டோமா, சரி ஓகே அப்படின்றாரு. குமார் சங்கக்காரன் அவர் அதுக்கு மேல அவர் 2011 வேர்ல்டு கப் ஃபைனல்ல தோத்து போனப்பயே தோனியை பார்த்து எல்லாரையும் பார்த்துட்டு ஒரு லைட்டா ஸ்மைல் பண்ணிட்டு போனார். அதனால அந்த டீமோட ஒரு ஒரு இது, அதாவது ரியாக்ஷன் டுவர்ட்ஸ் விக்டரிங்கிறது கம்ப்ளீட்லி ஆப்போசிட்டா இருக்கு. பாத்தீங்களா இன்னைக்கு? ஆமா, கரெக்ட். அவங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபேப் டு பிளஸிக்கு அவங்க ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். ஒரு அபாரமான ஒரு அறிவு ஜீவித்தனமான சாணக்கியத்தனமான ஒரு மூவ் ஒண்ணு பண்ணாரு. ஃபர்ஸ்ட் ஓவர் டிஃபெண்டிங்கா பால்ட்ரி டோட்டல், பெரிய டோட்டல் கிடையாது. ஏன்னா இந்த பிட்ச்ல ஸ்போர்ட்டிங்கா இருக்கு. போலிங்க்கு ஹெல்ப் பண்ணுது. பட் ஸ்டம் டு ஸ்டம் கரெக்டா போட்டுனே இருந்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணுது. பேட்டிங்க்கு பெரிய டெமென்லாம் இல்ல பிட்ச்ல. ஸோ ஈக்குவலா இருக்கு ரெண்டு பேருக்கு. அந்த மாதிரி தான் இருக்கு பிட்ச். ஓடி லெங்க்ல டிராப் பண்ணீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம். நம்ம எஃபர்ட் எடுத்து அடிக்கணும், இன்னோவேட்டிவ் அடிக்கணும். அப்படி இருக்கும்போது ஒரு 172 டிஃபெண்ட் பண்றதுக்கு ஸ்மார்ட் மூவ் என்ன பண்றாரு, ஃபர்ஸ்ட் ஸ்பின்னர் எடுத்துறாரு, ஸ்வப்னில் சிங் எடுத்துறாரு. அவர் எவ்வளவு கொடுத்தாரு? ஃபர்ஸ்ட் ஓவர் 2 ரன் கொடுக்குறாரு. யாருக்கு? ஜெய்ஸ்வால் ஓபனிங். ஜெய்ஸ்வால் அண்ட் கோலரா 2 பேர் வந்திருக்காங்க. அவர் 2 ரன்ஸ் கொடுக்குறாரு பாஸ். கட்டு 10 ஓவர். பாத்தீங்களா? ஸ்ட்ரெயிட்டா 7th ஓவர். என்னத்துக்கு? கரண் சர்மா எடுத்தா ஒரு விக்கெட் அவர் எடுத்துட்டாரு, சஞ்சு சாம்சன் எடுத்துட்டாரு. அப்ப திருப்பி வராங்க கேம் உள்ள. இந்த ஸ்வப்னில் சிங் எதுக்காக கட் பண்ணாரு? நல்லா போட்டாரு அவரு. ஃபர்ஸ்ட் ஓவர் அன்பிளேபிள், ரன்னே அடிக்க முடியல ஜெய்ஸ்வாலால. ஒரு ஜெய்ஸ்வால் மாதிரி ஒரு டாலா இருக்கிற ஹிட்டரால அடிக்க முடியலன்னா பர்சஸ் பண்ண வேணாமா? கிரீன் பிரமாதமா போட்டார். தி பெஸ்ட் கிரீன் தான், கேமரூன் கிரீன். ஓகே, பட் குரூஷியல் டர்னிங் பாயிண்ட் பராக் அந்த கட்சி ஓவர் கேமரூன் கிரீன் அடிச்சார் பாத்தீங்களா? கவர்ஸ் மேல ஒரு 6 ஒரு ஸ்லைஸ்லாம் அங்க கம்ப்ளீட்டா மாறிடுச்சு மேட்ச். ஸோ இப்போ வெரி இன்ட்ரெஸ்டிங் மேட்ச். பாக்குறதுக்கு சும்மா ஃபைனல்ஸ் மாதிரி தான் இருந்தது. அது ஒன்றும் சந்தேகமே கிடையாது. மோர் டிசிப்ளின் போலிங். ஐ டோல்ட் யூ ஹூ இஸ் தி ஜீனியஸ். என்கிட்ட கூட என்னோட குரூப்ல எல்லாரும் கலடா பண்ணாங்க. அவர் போலிங் போயிடுச்சு. என்ன போயிடுச்சு? எந்த இடத்துல தேவையோ அங்க பாத்தீங்கல்ல போலிங்க. வைட்டல் 2 விக்கெட். மேக்ஸ்வெல் அண்ட் கிரீன், டால் பேட்ஸ்மேன் who can just like that hit sixes. அந்த 2 பேர் எடுத்து உள்ள அனுப்பிச்சிட்டாரு. என்ன அனாலிசிஸ் பாருங்க. அதுதான் போலிங். ஃப்ரண்ட் ஃபுட்ல வரவே விடல எந்த பேட்ஸ்மேன். சறுக்குன்னு பேக் ஃபுட்லயே போட்டு பட்டிதாரெல்லாம் அடிக்கவே விடல. இதுல ஒரு கேட்ச பழமா வர விட்டாரு ஜுரேல். நல்ல ஃபீல்டர்லாம் கேட்ச் விடுறாங்க. ஜுரேல் கேட்ச் விடுறாரு, மேக்ஸ்வெல் கேட்ச் விடுறாரு. எல்லாம் நல்ல ஃபீல்டர்ஸ், பிரில்லியன்ட் ஃபீல்டர்ஸ். ஸோ அந்த கங்க்ராச்சுலேட்டரி மெசேஜ் ஒன்று அமிச்சேன். 11:30 மார்னிங் அமிச்சேன் அஸ்வினிக்கு. அட்வான்ஸ் கங்க்ராச்சுலேஷன்ஸ், 3 விக்கெட் ஷூர் தலைவா. அதுக்கு என்ன ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாரோ அதை அப்படியே நாளைக்கு நம்ம போடுவோம் நம்மளுடைய வியூவர்ஸ். நீங்க அமிச்சிருந்தேன், கண்டிப்பா அதுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்கும் ஷூரா. ஆமா, ப்ரிவியூலயே நீங்க சொல்லியிருந்தீங்க நீங்க அஸ்வினுக்கு வாய்ப்பு இருக்குன்னு. எனக்குமே கூட ஆக்சுவலா நம்பிக்கை இல்லை, அஸ்வினை சொல்றாரு அப்படின்னு. பட் ஆனா இந்த மாதிரி ஸ்லோ பிச்சஸ்ல கொஞ்சம் ஓரளவுக்கு ஹோல்ட் ஆகி வரக்கூடிய ஒரு பிச்சஸ்ல அஸ்வின் மாதிரி ஒரு ஒரு லீத்தலான போலர் நம்ம பார்க்க முடியாது. வெரி 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 நல்லா போட்டாரு. அது ஒரு பக்கம். அஸ்வின் சஹல் சரியா போடல. பட் எடுத்த விக்கெட் ரொம்ப முக்கியமான, எடுத்த விக்கெட் ரொம்ப முக்கியமான விக்கெட்.
விராட் கோலி விக்கெட் எடுத்துட்டாரு. ஓகே, சோ அது அந்த இடத்துல அவர் ஒரு சக்சஸ். கரண் சர்மா, சாம்சன் விக்கெட் எடுத்தாரு. இப்படி இருக்கும்போது எப்படி நீங்க மேக்ஸ்வெலுக்கு போலிங் கொடுக்காம இருப்பீங்க? இது அடுத்த காமெடி ஃபேப் டு பிளேஸ் பண்ணுது. அவரு போன மேட்ச் எல்லாம் போட்டிருக்காரு. ஓகே, அவரு இந்த மாதிரி ஹோல்ட் ஆகி ஸ்லோவா வர விக்கெட்ஸ்ல நரகாதுன்னு அவர் அடிக்க முடியாது. அவருக்கும் கிடையாது போலிங் இன்னைக்கு. சோ இவருக்கு இருக்கிற ஒரு நம்பிக்கை ஒன்லி என்னுடைய ஃபாஸ்ட் பவுலர்ஸ் மேல தான், சிராஜ் மேலதான், தயால் மேலதான், கிரீன் மேலதான், லாக்கி ஃபர்கூஸ். அந்த ஒரு ஓவர் அவர் நல்லா போட்டாலும் ரன் போகுது எப்படின்னு எனக்கு தெரியல. தேர்ட் மேல 2 4 போச்சு. அவரோட பவுலிங்க்கும் டீமுக்கும் என்ன அப்படின்னா லாக் அண்ட் கீ கேம் விளையாடுவாங்க. அவங்களே பூட்டு போட்டு அவங்களே சாவி ஒழிச்சு வச்சுக்கிட்டு எங்க சாவி தரும். அதனால அவர் வந்து லாக் கீ அப்படின்னு சொல்லி அவர் வந்து இந்த டீம் வச்சிருக்காங்க உங்களுக்கு. சோ கேமரான் கிரீன், பட்டிதார் ஆஸ் யூசுவல் இல்ல. அண்ட் போவலுடைய அவுட்ஸ்டாண்டிங் கேட்ச் பாஸ் அதே டிமாரலைஸ் ஆயிடு. அந்த மாதிரி கேட்ச் எல்லாம் புடிச்சா 4 கேட்ச், அதுல ஃபர்ஸ்ட் ஃபேப் உடைய கேட்ச், பியூட்டிஃபுல் கேட்ச், டாப். மேட்சே வந்து அங்கதான் எடுத்துட்டு வந்தாங்க அவங்க வந்து. உண்மையாவே இது வந்து எந்த லெவல்ல வந்து நாங்க எங்க ஃபீல்டிங்கை காட்டுறோம், எவ்வளவு டெடிகேட்டடா ஒரு பிளே ஆஃப்ஸ் ஜெயிக்க நாங்க வெயிட் பண்ணிருக்கோன்ற ஒரு ஃபுல் டிட்டர்மினேஷன் அந்த ஒரு கேட்ச்ல அவங்க காட்டினாங்க. இட் வாஸ் வெரி டிசிப்ளின்ட் ஃபீல்டிங் எஃபர்ட்ஸ்ல. ஆமா, இன்ஃபேக்ட் சந்தீப் சர்மா அண்ட் இன்னொரு போலர் யார் அவங்களுக்கு ஆறாரு, சந்தீப் சர்மா அண்ட் இன்னொரு போலர் ஆவிஷ்கான் 2 பேரும் ரொம்ப சுமார் போலிங். ஆமா, ஆவிஷ்கான் விக்கெட் எடுத்தாரு. பட் எல்லாம் அவர் ஒருத்தர் தான் விக்கெட்டுக்கு சைட்ல போட்டவர். மீதி அத்தனை பேர் ஸ்டம்ப் டு ஸ்டம்ப். இந்த ஸ்பின்னர் ஸ்டம்ப் டு ஸ்டம்பே போட்டுருந்தாங்க. அடிக்கிற ரன்ஸ் இவங்க எஃபர்ட் எடுத்து அடிக்கிறது தான். பேட் டெலிவரிஸ் அவங்க போடவே இல்லை. ஸோ மோர் டிசிப்ளின் போலிங். இவங்க கேமரான் கிரீன் போட்டிருந்த மாதிரி டிசிப்ளின்டா போட்டுதான் நல்லா இருக்கும். தயாள் வந்து இன்னும் பெட்டரா போட்டுக்கலாம். அவர் இன்னும் பெட்டரா போட்டுருந்தா இன்னும் டஃபா இருக்கும். ஆனா ஒரு விஷயம் ஆர்சிபிக்கு என்ன கிரெடிட் கொடுக்கணும்னா 172 கிட்டத்தட்ட தண்ணி குடிக்க வச்சாங்க கட்சேரி. அது காலின்ற ஒரு பயம் ஸ்கேர் வந்து இருந்தது யாராரு. அந்த அளவுல ஆர்சிபி பயமுறுத்தினாங்க வித் லிமிடெட் போலிங் ரிசோர்சஸ். அது ஒண்ணு ரொம்ப ரொம்ப அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய விஷயம் ஆர்சிபி போலிங் சைட்ல. அண்ட் ஆப்வியஸ்லி அந்த ஒரு டஃபஸ்ட் மோஸ்ட் பிரில்லியன்ட் ஃபீல்டர் கிட்ட அடிச்சுட்டு போய் இந்த 2வது ரன் ஒன்னார் பாருங்க ஜூரல். அன்னைக்கு ஒரு ரன் அடிச்சார் பாத்தீங்களா விராட் கோலி. அந்த மாதிரி பவுண்டரியில வந்து நார்மலா சேஃப்டிக்கு நீல் டவுன் பண்ணி தான் பிடிப்பாங்க, 4 விடக்கூடாது. இவர் ஓடி வந்து பால ஸ்வூப் பண்ணிட்டு திருப்பி அதே ஆக்ஷன்ல திருப்பி அந்த த்ரோ அடிச்சு அந்த ரன் அவுட் எடுத்திருப்பாரு. அது ஹைலைட் ஆஃப் டுடேஸ் மேட்ச். பியூட்டிஃபுல் கோலி அடிச்சு. எஸ், கண்டிப்பா அந்த விக்கெட்லாம் வரும்போது வந்து கம்ப்ளீட்டா வந்து மேட்ச் ஓகே கொஞ்சம் கொஞ்சமா மாறுது. பிகாஸ் இந்த மாதிரி ரொம்ப சில மேட்சஸ்ல தான் சார் அந்த ஃபீல்டிங் டீம் வந்து அந்த சின்ன சின்ன ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா கூட அதை யூஸ் பண்ணி எப்படியாவது மேட்ச் நம்ம பக்கம் திருப்பலாமான்னு ட்ரை பண்றாங்க. நிறைய பேர் அப்படியே அதை கிவ் அப் பண்ணிதாங்க, நடப்பாங்கடா அவ்வளவுதான்ற மாதிரி. சோ விராட் கோலி வந்து ரொம்ப பெரிய ஸ்டெப் அப். நீங்க நிறைய இடங்கள்ல பாத்தீங்கன்னா டபுளா ஓட வேண்டிய இடத்துலலாம் வெறித்தனமா லாங் ஆஃப் லாங்கான்னு ஓடி வந்து உடனே எது தூக்கி வச்சு சிங்கிளா அதை கன்வெர்ட் பண்ண ஸ்டாப் பண்றாரு அந்த இடத்துலயே, அதை கன்வெர்ட் பண்ணாம டபுளா. சோ நல்லா இருந்துச்சு அவருடைய ஃபீல்டிங் எஃபர்ட் இன்னைக்கு. ஐ திங்க் பட் இன்னொரு சர்ப்ரைஸ் நான் சொல்லியிருந்தேன், ரொம்ப அப்சஸ்ட் வித் கேரம் பால் அஸ்வின். அந்த பால் ஜெனின் ஆஃப் ஸ்பின் மாதிரி போட்டாரு மேக்ஸ்வெல் எடுத்த விக்கெட். அண்ட் நீங்க மைனஸ் அஸ்வின் யோசிச்சு பாருங்க, அவங்க பொழந்திருப்பாங்க. ஆர்சிபி 6 அடிச்சிருப்பாங்க இன்னைக்கு. சகல கூட நினைச்சு அடிக்கிறாங்க 6. அஸ்வின் ஒண்ணுமே பண்ண முடியலன்னு தெரிஞ்சு பயங்கர டிமாரலைசிங் ஃபேக்டரே அவங்களுக்கு அஸ்வின் போட்ட அந்த 4 ஓவர் தான். என்ன அனாலிசிஸ், என்ன பெனிட்ரேஷன், ஒண்ணுமே பண்ண முடியல அவங்களால. அதனாலதான் சொன்னேன், வேற வந்து ஒரு பிச்சை ஹெல்ப் பண்றது ஸ்பின் போடுறது வேற, ஹெல்ப் பண்ற பிச்சில் பிரில்லியண்டா போடுறது வேற. எக்கச்சக்கமா டேர்ன் ஆகிற விக்கெட்ல பயங்கரமா டேர்ன் பண்ணிட்டு அப்படின்னு கராத்தியா சவுண்ட் எல்லாம் போட்டுருப்பாங்க நிறைய பேர். அதுலதான் சில பேர் மைல்டா டர்ன் பண்ணி ஸ்ட்ரைட்டிஷா போடுவாங்க. மேக்ஸ்வெல் ரொம்ப ஐடியல் இந்த மாதிரி பிச்சு. எனக்கு ஆச்சரியம் அவருக்கு போலிங் கொடுக்காது. கரெக்ட். ஏன்னா போன மேட்ச்ல விக்கெட் வேற எடுத்திருந்தாரு. அவருக்கு வந்து இந்த மேட்ச்ல உட்கார வச்சிருந்ததுன்றது. ஏன்னா இவர் ஃபேப் டு பிளஸிஸ் என்ன நினைச்சுக்கிட்டாருன்னா, நம்ம வந்து பாலுக்கு பால் ஒரு ஃபாஸ்ட் பவுலர் போட்டு முடிச்சுட்டு அவருடைய ஃபாலோ த்ரூ திரும்ப வரும்போது அவர் கூடயே சேர்ந்து நம்ம வாக்கிங் போயிட்டு ஓகே இந்த பால் எப்படி போட்டேன், அடுத்த பால் எப்படி போடலாம் என்னன்னு பேசிட்டு போயிட்டு வந்தா அதுவே வந்து கேப்டன்சில வந்து சூப்பரான ஒரு மேட்டர். யாரோ பாலுக்கு பால் சார், பாலுக்கு பால் பாக்குறேன். யஷ் தயால வந்து காது கஷ்டே கிடையாது. கூட போகும்போது வரும்போது கூட சேர்ந்து இவரு நீங்களும் ஒரு கையில வேணா பால் எடுத்து பவுலிங் போடுங்களேன் பேசாம, எதுக்கு அப்படின்ற மாதிரி கூடயே வாக்கிங் போறாரு அவரு. அது என்னன்னு புரியல. பட் பேட்டிங் பாயிண்ட் ஆஃப் வியூ பார்க்கும்போது they had a good start. அது நீங்க சொல்ற மாதிரி அந்த 3 ஓவர்ஸ் நல்லா ஆடுவாங்க போல. அதுக்கப்புறம் வந்து என்ன வந்து ஆர்சிபி பேட்டிங் அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் 3 ஓவர்ஸ் அகைன் they played well. ஓகே இன்னைக்கு வந்து ஒரு 6 ஓவர்ஸ் எண்ட்ல அட்லீஸ்ட் ஒரு நல்ல ஸ்கோர் வரும்னு பார்க்கும்போது அகைன் மறுபடியும் விக்கெட்ஸ் வந்து எண்ட் ஓவர்ஸ் நீங்க பாருங்க 4 to 5 ஓவர்ஸ் டோட்டலா வேஸ்ட் பண்ணிட்டாங்க ஆர்சிபி. ரன் அடிச்சிருக்கணும்ல, அப்ப வந்து ஒண்ணுமே பண்ணலாம்.
டோட்டல் சாதாரண தெளிந்த நீரோடை மாதிரி போயிருந்தது மேப். அப்ப ஏதாவது ஒரு ரேர் கார்டு ஆக்ஷன் வரும்னு பார்த்தேன், ஒண்ணுமே வரல. எஸ். ஆனா ஆவேஷ் கானோட அந்த விக்கெட் ஆஃப் இவரு சார் மஹிபால் லோம்ரோ. ஏன்னா மஹிபால் லோம்ரோ தான் வந்து திடீர்னு டக்கு டக்குன்னு 6 எல்லாம் அடிக்க ஆரம்பிச்சாரு. மஹிபால் லோம்ரோ அது ப்ரீவியஸ் பால் வந்து ஒரு 4 அடிக்கிறாரு பின்னாடி. அடிச்ச உடனே இவர் என்ன பண்றாருன்னா நல்லா வைட் அவுட் சைடு ஆஃப் ஸ்டாப் போடுறாரு. கரெக்டா வந்துட்டு அங்க இவர்ட்ட திரும்ப பாவல் நினைக்கிறேன் ஒரு மறுபடியும் ஒரு கேட்ச் ஆடுறாங்க. சோ தி எக்ஸிகியூஷன் ஃபார் ஆர்ஆர் அகைன்ஸ்ட் ஆர்சிபி பேட்ஸ்மேன் என்னதான் வந்து ஒரு 6-4 அடி வாங்கினாலும் அதுக்கப்புறம் தே ஸ்டக் டு தேர் பிளான். ஓகே நம்ம பிளான் வந்து இந்த பேட்ஸ்மேனுக்கு இங்க தான் போடணும், மாத்து அப்படின்னா கடைசி ஓவர்லாம் இவர் சஞ்சு சாம்சன் பாத்தீங்கன்னா இவர் சாண்டி தான் போட்டார், இவர் சந்தீப் சர்மா தான் போட்டார் லாஸ்ட் ஓவர். அவர் பார்த்துட்டு இப்படின்றாரு, மூளையை யூஸ் பண்ணு, என்ன வச்சுக்கிறேன், என்ன போடுறேன், அது நல்லா போடுறாரு. So their comebacks after giving 4 and 6 also was good from RR bowlers. ஆமா, you're right. சந்தீப் சர்மா வந்து known for brainy bowling. இன்னைக்கு அவர் சரியா போடல. அது ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம். அதனாலதான் சஞ்சு சாம்சனுக்கே கோவம் வர அளவுக்கு நீங்க ஆச்சு. அதே மாதிரி அது பாருங்க, அதெல்லாம் மைண்ட்ல இருக்கு. சஞ்சு சாம்சன் நீங்க அந்த மாதிரி டவுன் த லெக் சைடு வர்றாரு ஸ்ட்ரோக் ஆடுறதுக்கு. கரண் சர்மா எக்கச்சக்க அவர் பியூட்டிஃபுல்லா போட்டார் அவுட் சைடு ஆப்ஷன். அப்படிலாம் சஞ்சு சாம்சன் அப்படி வைல்டா ஃபர்ஸ்ட் பால்ல போய் அப்படி ஆடினா நான் பார்த்தே இல்லை. பாத்தீங்களா, பேட்டை தூக்கி போட்டு அந்த அளவுக்கு சைக்கலாஜிக்கல் பிரஷர் நீ அது கிளியரா தெரிஞ்சுது. சஞ்சு அந்த மாதிரி நான் பார்த்தே கிடையாது. இன்னொன்னு வந்து சார் எனக்கு என்னன்னா அது வந்து ஃபர்ஸ்ட் கூட அந்த அளவுக்கு பிரஷரா இல்ல. எங்க வந்து நீங்க சொன்ன அந்த ரன் அவுட் மேட்டர் நடந்துச்சு தெரியுமா? ஐ மீன் ரன் அவுட் இல்ல, ஒரு ரன்னுக்கு திடீர்னு ஓடி போயிட்டு கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்க அவங்க, வேணாம்னு சொல்லிட்டு. அந்த ரன்லாம் பார்த்தா ஆக்சுவலா ரன் அவுட் பண்ணிருக்கலாம் அதுல சஞ்சு சாம்சன் கையில வச்சுக்கிட்டு, ஓ நீங்க இப்பதான் உள்ள வர போறீங்களா, சரி சீக்கிரம் வாங்க யாரும் பாக்கல அப்படின்ற மாதிரி கரண் சர்மா சும்மா நின்றுறாரு பால் கையில வச்சுட்டு. இவரு பார்த்துட்டு நடந்து வந்துட்டு இருக்காரு. சோ அது வந்து ரொம்ப குரூஷியல். விக்கெட் எடுத்துருக்கலாம். வெரி குரூஷியல். அந்த மாதிரி மிஸ்டேக்ஸ்ல பண்ணவே கூடாது. ஒரு வந்துன்னு இருக்காரு, ஒருத்தர் நான் ஸ்ட்ரைக்கர் 2 பக்கம் வந்துன்னு இருக்காரு. அவர் இன்னும் கிரீஸ் பக்கமே வரல. நம்ம கையில பால் இருக்கு. நம்ம வந்து வேற எதுவும் வந்து கவிதை எழுதி யோசிச்சுக்கிறோம், இந்த இடத்துல என்ன கவிதை எழுதலான்ட்டு. அந்த மாதிரி எல்லாம் பண்ணி அவர் ஏற்கனவே விராட் கோலியுடைய பூர்வம் இவ்வளவு தூரம் போகும் சைட்ல, கம்ப்ளீட்டா தலைக்கு பின்னாடி போயிடுச்சு கோவத்துல. அதெல்லாம் கிரைம், ரொம்ப கிரைம். எஸ் சார், நம்ம இந்த மேட்சோட மிகப்பெரிய கிரைம் ஒன்று இருக்குது, அம்பையர் கிரைம். அதை நம்ம கடைசியா பேசலாம்னு நினைக்கிறேன். பட் அதுக்கு முன்னாடி இன்னைக்கு இவர் டிகே அவருடைய லாஸ்ட் மேட்ச் இதுதான். பிகாஸ் ஐபிஎல் ரிட்டையர்மெண்ட்ன்றது மாதிரி அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. அவருக்கு வந்து ஒரு பெட்டர் ஃபேர்வெலா இருந்திருக்கணும் எதிர்பார்த்தாங்க அவங்க எல்லாருமே. சரி ஃபைனல் வரைக்கும் போவோம், கப்படி போன்னு. இட் டிட்ன்ட் ஹேப்பன். ஓவரால் டிகே இன் ஐபிஎல் பர்டிகுலர்லி இன் தி லாஸ்ட் 2-3 years, how good has he been as a finisher? He can never be a speed breaker at all for their own team. அவர் வந்தானா ஆக்சிலரேஷன் தான். கடைசி 3-4 ஓவர் வந்தாருன்னா he'll make his presence felt. But definitely wicket keeping வந்து I know he's got a much better standard. அவருடைய wicket keeping அது இன்னும் பெட்டரா பண்ணிக்கலாம் எனக்கு தோணிச்சே தவிர, எப்போ வந்தாலும் என்ன போலிங் போட்டாலும் பம்பர் மாதிரி தொகுதினே இருக்காரு, எப்படியாவது ரன் வச்சிடுறாரு. இன்னைக்கு அவர் அந்த ஃபர்ஸ்ட் பால் அந்த வந்தவொடனே ஒரு எல்பிடபிள்யூ, அந்த எல்பிடபிள்யூ வந்து பயங்கரமா ஒரு 3rd அம்பையர் 4th அம்பையர் 33rd அம்பையர் வரைக்கும் போயிட்டு தப்பு பண்ணது பெரிய டேலண்ட் வேணும் அம்பையருக்கு. அது வந்து எங்க பால்ல பட்டுது, பேட்ல பால் பட்டுதா, பேட்ல பட்டுதா, பேட்ல பேட் பட்டுதா, அப்படி எதுவுமே பார்க்காத ஸ்ட்ரெயிட்டாவே ஒரு டெசிஷன் ஒன்று கொடுத்தாங்க. ஸோ அது ஒரு பண்ணி, அப்புறம் கேமரோன் கிரீன் வந்து விராட் கோலியுடைய அந்த த்ரோவை ரிசீவ் பண்ணும்போது கையால ஸ்டம்ப் பட்டுதா, கை ஸ்டம்ப்ல பட்டுதா, பால் பட்டுதா, பால் அவர் கையில கண்ட்ரோல்ல இருந்ததா ஒண்ணுமே தெரியல. ஸோ ஆம்பிகுவிட்டி நிறைய இருக்கு. நான் உங்களுக்கு முதல்ல சொல்லுவேன், பேட்டு பேடு இந்த ரெண்டுத்துக்கு நடுவில் பால் வந்ததுன்னா ரெண்டுத்தையும் சைமல்டேனியஸா பிரஷ் பண்ணிச்சுன்னு வச்சுக்கோ. ஆர் கொஞ்சம் இதுல முன்னாடி கொஞ்சம் இதுல முன்னாடினா என்ன மெட்டீரியல்ல படும்போது ஸ்பைக் வருது. இந்த பேடுடைய ரெக்ஸன் பேடுன்னா ஒருவேளை அந்த ரெக்ஸன் பேடுடைய மெட்டீரியல்ல ஸ்க்ரப் ஆச்சுன்னா அந்த இடத்துல ஸ்பைக் வருமா, இல்ல உட்டுல பட்டா மட்டும்தான் ஸ்பைக் வருமா? இது எப்படி தெரியும்? யாருக்குமே தெரியாது. ஸோ எதுல பட்டாலும் ஸ்பைக் வருது, அது உட்டா இல்ல பேடுடைய மெட்டீரியல்ன்றது தெரியவே தெரியாது. அதுதான் பிரச்சனை. இப்போ இந்த கேஸ்ல பேட் வந்து பேட்ல பட்டுது. பேட் பேட்ல போடுற அந்த சமயத்துல செகண்ட்ல தான் அந்த ஸ்பைக் வந்தது, நாட் பிகாஸ் ஆஃப் கேட்ச் ஆர் எனிதிங். ஏன்னா அது நடக்கும்போது நீங்க சொல்ற மாதிரி பாலும் வந்து ஒரு இன்ச் முன்னாடி இருக்கு, ஒரு ஃப்ரேம் முன்னாடி இருக்குது பேட்டுக்கும் பாலுக்கு சம்பந்தமே இல்லை அந்த இடத்துல. ஸோ கண்டிப்பா அவருக்கு என்னன்னா சீக்கிரமா யாராவது ஒருத்தங்க நீங்க வந்து ஒரு 3rd அம்பையர் டெசிஷன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு நாங்க ஒரு எக்ஸ்ட்ரா மஞ்ச் சாக்லேட் தரோம் அப்படின்னு யாராவது சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவர் வேகமா பார்த்து டக்குனு நான் அந்த பஸர் அடிப்பாங்கல்ல, இந்த ரியாலிட்டி ஷோலாம் யாரு ஃபர்ஸ்ட் சொல்றேன் டக்குனு பஸர் அடிக்கிற மாதிரி இவரு உடனே அம்பையர் டெசிஷன் கொடுத்துறதுக்கு ஆசைப்பட்டார் போல, என்னன்னு தெரியல. பட் ஆனா சார் ஒருவேளை அந்த டெசிஷன் அவர் கொடுத்திருந்து டிகே அதை இன்னைக்கு யூஸ் பண்ணி அந்த மறுபிறவியில அவர் ஒரு 30-40 குவிக் ரன்ஸ் அடிச்சிருந்த
அது ஒருவேளை ஆர்சிபிக்கு உதவி பண்ணி இன்னைக்கு ஆர்ஆர் தோத்திருந்தா இது எவ்வளவு ஆமா பெரிய எரரா மாறி இருக்கும் இன்னைக்கு. நீங்க சொல்றது கரெக்ட். பட்டிதார் ரெப்ரீவ் வந்தது. பட்டிதார் அண்ட் டிகே 2 பேருக்குமே அந்த லக் இருந்தது. யூஸ் பண்ணிக்கலாம் அவங்க. பட்டிதார் யூஸ் பண்றோம், அவரும் யூஸ் பண்ணல, அவுட் ஆயிட்டாரு. ஏன்னா ஒரு கேட்ச் விட்டாரு ஜுரேல், ஈஸியஸ்ட் கேட்ச் விட்டாரு. டிகேயும் அந்த டிசிஷன் விச் கேம் இன் ஹிஸ் ஃபேவர் அதை யூஸ் பண்ணிக்கல. அது யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னொரு 20 ரன் எக்ஸ்ட்ரா வந்துடும் கண்டிப்பா. எஸ் சார். அபவுட் ஆர்சிபி பேட்டிங் லாஸ்ட் விஷயம் இந்த வீடியோல என்னன்னா, நம்ம கிளென் மேக்ஸ்வெல் உள்ள வந்தாரு, நேரா சுவிங் பண்ணிட்டு அழகா ஜாலியா வந்து நின்று ஓகே ஃபர்ஸ்ட் பால் அப்படின்னு கேட்ச். அது அவருக்கு என்ன புல் ஏதோ அலர்ஜியா என்னன்னு தெரியல. அதுவும் வரும்போது ஸ்பின் யாரா போட்டாங்க அவ்வளவுதான், அப்படியே ரெஸ்ட்லெஸ் ஆகி எறும்பு புத்துல நிக்கிற மாதிரி இருப்பாரு. அதுவும் லெப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்லாம் போட்டா ஒரு 3 சுத்துவாரு. படலன்னா 4வது பால் என்ன பண்ணுவாரு, நீ வைடு போட்ட கூட அவரே 8 விக்கெட் எடுத்துடுவார் கோவத்துல. ஆனா மெஜாரிட்டி பாருங்க அந்த மிட் விக்கெட் பக்கம் தான் பேட் போகும். மிட் விக்கெட் லாங் ஆன்ல அவருடைய ஹிஸ்டரி ஆஃப் டிஸ்மிசல்ஸ் எடுத்தீங்கன்னா மிட் விக்கெட் கண்ட்ரி லாங் ஆன் அந்த ரேஞ்சில் தான் மேக்ஸிமம். ஏன்னா எப்ப பார்த்தாலும் அக்ராஸ். ஆனா அவருக்கு இருக்கிற ரீச்சுக்கு அவரால் எக்ஸ்ட்ரா காஸ் மேலாம் அலட்சியம் அடிக்க முடியும் 6. பட் அந்த ஸ்பின்னர் வந்தா மட்டும் நான் உன்னை மெருகிறேன் அப்படின்ட்டு எப்ப பார்த்தாலும் மிட் விக்கெட் பக்கம் தான் அடிப்பார். சஹல் தான் நார்மலா அவர் எடுப்பாரு. பட் ஆச்சரியமா இந்த அடிச்சு. ரைட் சார். அபவுட் ராஜஸ்தான் ராயல்ஸ் சார், இன்னைக்கு வந்துட்டு இந்த ஓப்பனிங்லயே முதல் 6 ஓவர்ல ஆல்மோஸ்ட் தே ஒன் த மேட்ச். ஏன்னா வந்துட்டு யசஸ்வி ஜெயஸ்வால் அண்ட் உள்ள வந்தாரு பாருங்க ஒருத்தர், விகேசி பிரைடா இது டிகேசி நினைக்கிறேன் பேரு, சட்டையில பின்னாடி டிகேசி எதிர்னா என்ன டிகேசி எதிர் யாரு பார்த்தா டாம் கோலர் கேட்மோர் அப்படின்னு சொல்லி அந்த பேர் சத்தியமா எனக்கு வாயில வரல, நீங்க சொல்லிக்கங்க. அவர் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன இது இருந்துச்சு, தடுமாற்றம் இருந்துச்சு அவர்கிட்ட. எஸ்எஸ் ஜெயஸ்வால்ட்டையும் இருந்துச்சு. நீங்க சொன்ன மாதிரி ஒருவேளை ஸ்வப்னில வச்சு இன்னொரு 2 ஓவர் போட்டிருந்தாங்கன்னா மேட்ச் என்ன வேணா மாறி இருந்திருக்கலாம். அது வந்து இன் ஃபேவர் ஆஃப் ஆர்சிபி கண்டிப்பா மாறி இருக்கும். ஏன்னா இப்போ அஸ்வின் விக்கெட் எடுக்கிறார், சஹல் ஒரு வைட்டல் விக்கெட் எடுத்துட்டாரு. அதாவது அந்த அக்ராஸா அடிச்சு விராட் கோலியால கிளியர் பண்ண முடியல, பிகாஸ் கொஞ்சம் லோவா வந்துச்சு அந்த பால் ஆஃப்டர் பிச்சிங். அதுல ஃபென்ஸ்ல அவுட் ஆயிட்டாரு. கரண் சர்மா முக்கியமான விக்கெட் எடுத்துட்டாரு, சஞ்சு சாம்சன் விக்கெட் எடுத்துட்டாரு ஸ்பின்ல. அஸ்வின் 2 முக்கியமான விக்கெட் ஸ்பின்ல எடுத்துக்கான். இப்படி மெஜாரிட்டி ஆஃப் விக்கெட்ஸ் ஸ்பின்னர்ஸ் எடுக்கும் போது அப்ப நம்மளுக்கு தோண வேணாமா, நம்ம கிட்ட இருக்க ஒரு ஸ்பின்னரை கொண்டு வரணும். பொய் போலர் வேலை டேர்ன் பண்ணாம ஒரு மாதிரி ஆங்குலரா கஷ்டப்படுற மாதிரி போடுவார் மேக்ஸ்வெல். அதுக்கு சொல்றேன், அதையும் கோட்டை விட்டார். ஸ்வப்னேல் சிங்கையும் கட் பண்ணி மேக்ஸ்வெலுக்கும் போலிங் கொடுக்காம ஆர்ஆருக்கு என்னென்ன ஃபேவர் பண்ண முடியுமோ பண்றாரு. எஸ் மேபி ஒரு ஆர்ஆர் பேசியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், அடுத்த வருஷம் எங்க டீமுக்கு வரீங்களான்னு. அதோட ஞாபகத்துல அவர் இந்த வருஷமே ஆட்டாரா என்னங்கிறது எனக்கு தெரியல என்ன நடக்குதுன்னு. பட் த வே ரியான் பராக் அண்ட் ஷிம்ரன் ஹெட்மயர் பிளேட் அட் தி எண்ட், பிகாஸ் கொஞ்சம் விக்கெட்லாம் வரும்போது திடீர்னு பாத்தீங்கன்னா ஒருவேளை இது ஆர்சிபி சைடு போயிருமோன்னு ஆர்ஆர் சைடுல யோசிக்க ஆரம்பிச்சாங்க. அவங்க டக் அவுட்ல நீங்க சங்கக்காரன் அண்ட் நீங்க சஞ்சு சாம்சனை பாத்தீங்கன்னா அவங்க டீமோட 10 விக்கெட் விழுந்தாலும் சரி, ஒரே விக்கெட்ல அவங்க மேட்ச் ஜெயிச்சாலும் சரி, அவங்க ஃபேஸ் ஒரே மாதிரி தான் இருக்கும். அது மாற போறது இல்லை. பட் ஸ்டில் த டென்ஷன் வாஸ் தேர் இன் தேர் டக் அவுட். கொஞ்சம் மேட்ச் லைட்டா கைவிட்டு போற மாதிரி இருந்துச்சு. அப்போ வந்து சென்சிபிளா விளையாடினாங்க. கரெக்டான இடங்கள்ல லாஃப்டட் ஷாட்ஸ் அடிச்சாலுமே கரெக்டான ஷாட்ஸ் மட்டும் அடிச்சாங்க. ரிஸ்க் ஃப்ரீ ஷாட்ஸா அடிச்சு ரியான் பராக் அண்ட் ஷிம்ரான் ஹெட்மயர் sailed them to the line. எப்படி இருந்துச்சு அவங்களுடைய ஃபினிஷிங்? ஆமா ஹெட்மயர் வந்து ரொம்ப பேஜாரான பிளேயர். ஏன்னா இன்னைக்கு வந்து கேமரன் கிரீன் பேக் ஃபுட்ல ஒரு பால் அடிச்சாரு தெரியுமா, இன்னைக்கு ஒரு 6. வேற எந்த பேட் சொன்னாலும் நார்மல் பேட்ஸ் எல்லாம் அவுட். ஷிவன் டுபே அடிந்தா கண்டிப்பா ஷார்ட் மீடியட்ல அவுட். ஆனா ஹெட்மயர் ஆன ஷாட் ரா போர் 6 போயிடுச்சு. நான் காலி நினைச்சேன் அந்த டிசிஷன். போவல் வந்து டிஸ்கிரீட்டா பியூட்டிஃபுல் ஆனார். போவல் வந்து யூஸ்வலா கண்ணாமன் 6க்கு போவார். அவர் டிஃபென்ஸ் ஜஸ்ட் புஷிங் டக்கிங் அப்படின்னு போயிட்டு குரூஷியலா இப்ப லாஸ்ட் 1 run per ball தேவைன்றது என்ன பண்ணுவார், வழியே கிடையாது. ப்ரெஷர் பண்றது கிரௌட் பண்ண வேண்டியதான். நீ முஞ்சா அடிச்சுக்கோ 4-6 நீ போய்க்கோ. பட் நாங்க சிங்கிள் கொடுக்க மாட்டோம் உனக்குன்னா ஒரு 2-3 பால் நீங்க சிங்கிளும் கொடுக்காம மேடன் போட்டீங்கன்னா அப்ப சான்ஸ் இருக்கு. இட்ஸ் ஒன்லி a gamble, you have to do it. அப்ப போய் நல்ல ரூம் கொடுத்து கட் அடிக்க விட்டு தேர்ட் மேல 2 4 போச்சு. அந்த 4 அப்பெல்லாம் கொடுத்தீங்கன்னு வச்சுங்களேன் ஒண்ணுமே, அதாவது இவங்க போலர்ஸ் இவங்க ஃபீல்டருக்கு சவாலா இருக்காங்க, இவங்க ஃபீல்டரே இவங்க போலருக்கு சவாலா இருக்காங்க. அதுதான் சேலஞ்சஸ் போல இருக்கு, பயங்கர சேலஞ்சஸா இருக்காங்க. அதனால வந்த வேணா அங்க ப்ரெஷர் பண்ண முடியும். எதையுமே ஷுடன் கிவ் அப் டில் த லாஸ்ட் பால். ஈஸியா 1 run per ballனா கூட விக்கெட்ஸ் வந்து இன்னும் 5 கையில இருக்கு. அப்ப கூட 1 run per ball வந்து க்ளோஸா நெக் டு நெக் போகுதுன்னா அந்த பிட்ச்ல என்னமோ இருக்கு ஃபார் த bowlers. All that they had to do is drop straight on length. இப்ப சிராஜ் வந்து ஸ்ட்ரெயிட்டா லெங்க்ல போடுற பால் முக்கிய கடைசியில டெஸ்பரேட்டா பராக் போல்ட் ஆயிட்டு போட்டாரு பாருங்க. அந்த மாதிரி போட்டுக்கணும் லெங்க்லயே. தேர் கிவிங் விட்ஸ்.
சைட் ஆஃப் த விக்கெட்ல ஆடுறது விட்டு கொடுத்து ப்ரெஷர் ஈஸியாக பண்ணிட்டே இருக்காங்க டைட்டா போடுறதுக்கு போல. அதுதான் பிரச்சனை. அண்ட் பராக் வந்து உண்மையிலேயே கிளாஸ். அதாவது சடனா கொஞ்சம் ரன் ரேட் டிப்பா இருந்துச்சு. ஒரு பினாமினல் ஸ்ட்ரோக் ஒரு 2 ஆர்டர். அதுல வந்து 6-4 வந்து நல்ல பெரிய ரிலீஃப் ஆயிருது அவங்களுக்கு. ஸோ அது வாஸ் வெரி வெரி இன்ஸ்ட்ருமெண்டல். இன்னைக்கு அவர் நிக்கலன்னா பெரும் பிரச்சனையா இருக்கும். எஸ், சீசன் மாதிரி சீசன் நம்ம அவரை கலாய்ச்சதுக்கு எல்லாரும் வச்சு செஞ்சதுக்கு உண்மையாவே வந்து he has stepped up a lot and அவருடைய worth என்னங்கிறதையும் ஆர்ஆர் வந்து அவர் மேல இவ்வளவு வருஷம் நம்பிக்கை வச்சு சரி எவ்வளவு வேணா யார் வேணா பேசட்டும், நான் உனக்கு வாய்ப்பு கொடுக்குறேன், நீ என் டீம்லயே இருன்னு ஆர்ஆர் ரீடைன் பண்ணதையும் கண்டிப்பா நம்ம இந்த இடத்துல பாராட்டியே ஆகணும் சார். வே தே ஹேட் ட்ரஸ்ட் இன் ஹிம். கரெக்ட். இப்ப சில பேர் ஷேன் வாட்சன் கொடுத்துனே இருந்தோம், திடீர்னு கடைசியில் ஆச்சார். ஓகே, அந்த மாதிரி பராக் வந்து 13 to 14 ஆவரேஜ் இத்தனை சீசனா விடாம கொடுத்து கடைசியில் இப்ப கிளிக் ஆனார். மிச்சல் ஸ்டார்க்கு வந்து கொடுத்த ரன்னுக்கு நார்மலா டிராப் பண்ணுவாங்க, ஓவர்சீஸ்ல அவர் வேணான்னு கடைசியில் அவர் கடைசி குரூஷியலா ஃபார்முக்கு வந்தார். அந்த மாதிரி சில பேருக்கு அந்த வேர் இட் மேட்டர்ஸ் மோஸ்ட் அந்த இடத்துல அவங்களுடைய எனக்கு இன்னொரு பேர் இருக்கு அப்படி பாம்பேல டான்ற மாதிரி காமிச்சிருந்தாங்க. அது சில பேரோட ராசி. ரைட் சார். ஆர்சிபி எப்படி இருக்க போகுது சார்? இந்த சீசனோட எண்டுக்கு வந்துட்டாங்க, முடிஞ்சு போச்சு, எலிமினேட்டட். பட் ஸ்டில் டூ மெனி பாசிட்டிவ்ஸ் டு டேக். ஒரு 6-7 மேட்ச் 6-7 மேட்ச் வரிசை ஜெயிச்சு 7வது மேட்ச் ஜெயிக்காம போயிட்டாங்க. பட் தி வே தே கேம் பேக் எல்லாரும் அலறிட்டாங்க. மொத்த ஐபிஎல் அலறிட்டாங்க. அததான் பார்க்கணும், அததான் நான் பார்க்கணும். இப்ப கப்பு போனா கூட இப்ப வந்தாச்சு, கிட்டத்தட்ட வந்துட்டாங்க. எங்க இருந்தோ இருந்தவங்க எங்கேயோ வந்துட்டாங்க. ஓவரால் சீசன்ஸ்லயே பார்க்கும்போது கிண்டலுக்கு பேர் போனவங்கள, கிண்டலுக்கு டார்கெட்டா இருந்தவங்க பல பேர் வாய் நம்மளும் கல்லடா பண்ணிருக்கோம், எல்லாரும் வாயும் 3 ரவுண்ட் வந்துட்டாங்க. பட் இன்னைக்கு அந்த ஒன் பேட் டே. பட் அதை பத்தி கவலைப்படக்கூடாதுன்னு சொல்றேன். ஏன்னா ரோஹித் சர்மா இதான் ஆச்சு as a கேப்டன் வேர்ல்ட் கப்ல பிரமாதம் ஆட்டி கடைசியில் இந்த ஒன் பேட் டே போய் கடைசி நாள்ல வந்து அப்படி வரும்போது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. பட் தே கேன் பி வெரி ஹாப்பி, தே கேன் ஃபீல் ஹாப்பி தட் தே பிளேட் குவாலிட்டேட்டிவ் கிரிக்கெட். அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. அவங்க வந்து செகண்ட் ஹாஃப்ல வந்து இவருக்கு ஒரு ஜிங்ஸ் இருக்கும், அதை ஓவர் கம் பண்ணாங்க. லிமிடெட் போலிங் ரிசோர்ஸ் வச்சு இன்னைக்கே கொஞ்சம் தண்ணி காமிச்சாங்க. ஸோ அந்த ஆங்கிள் நீங்க ஆர்சிபி பார்க்கும்போது ரிசல்ட் ஃபைனல் விட்டுடுங்க, மேட்சே கூட லாஸ்ட் பால்ல தோத்தா கூட குவாலிட்டி ஆஃப் கிரிக்கெட் தட் வி பிளே அது பினாமினல் ரைஸ். அந்த குவாலிட்டி ஆஃப் கிரிக்கெட் ஆடுறதுல ஆர்சிபி அது ஷுவராக அப்ரிஷியேட் பண்ணலாம். இது வந்து பெரிய ஃபவுண்டேஷனா இருக்கும். நெக்ஸ்ட் டைம் கப் அடிக்கிறாங்கன்னா இது ஒரு பெரிய ஃபவுண்டேஷனா இருக்கும் டெஃபினட்டா இந்த ஆடின கேமோட குவாலிட்டி. வெல் சார். லாஸ்ட் திங் டு கன்க்ளூட் த வீடியோ சார். இன்னைக்கு வந்து ஆர்ஆர் இந்த வெற்றியை பாத்தீங்க அப்படின்னா, நம்ம எப்படி ஆர்சிபி கண்டினியூஸா ஜெயிச்சு உள்ள வந்தாங்களோ இவங்க கண்டினியூஸா தோத்து உள்ள வந்தாங்க ஆர்ஆர். அப்படிப்பட்ட டீம் வந்து இன்னைக்கு பிளே ஆஃப்ஸ்னு வரும்போது தே ஸ்டெப்ட் அப். தே பவுலிங்லயும் சரி ஃபீல்டிங்லயும் சரி ராவ்மன் பவல்ல இருந்து ஒவ்வொருத்தவங்களும் எவ்ரிபடி சிப்டின் யாருமே வந்து ஒரு மிகப்பெரிய பிளண்டர்னு இந்த ரன் அவுட்ஸ் கன்ஃபியூஷன் நடந்துச்சு பாருங்க. அதை தவிர்த்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க ஆஃப் த ட்ராக்ல எங்கேயுமே இல்லை. மோஸ்ட் அட்லீஸ்ட் 8 out of 10 தே வேர் ஆன் ட்ராக் இந்த மேட்ச். எப்படி சொல்றீங்க நீங்க அவங்களுடைய வாய்ப்புகள் இதுக்கப்புறம் எப்படி நினைக்கிறீங்க? அந்த போலர் டாமினேஷனா அப்படி போயிட்டு இருக்கு ஒரு ரூட். இப்போ ஏன்னா ஹெவி ரன்ஸ் போய் இப்போ போலர் டாமினேஷனா வந்துருக்கு. இந்த வேர் அண்ட் டயர்லாம் இருக்கு பிச்சஸ்ல. அப்படி பார்க்கும்போது அந்த ஃபைனலா வரப்போற அந்த 3 டீம்ஸ்ல மெகா ரிசோர்சஸ் ஆஃப் போலிங் பார்க்கும்போது கேகேஆர் அண்ட் ஆர்ஆர் தான் இருக்கு. பட் ஸ்டில் எஸ்ஆர்ஹெச் கேன் டூ மேஜிக். அது தெரியாது. ப்ராபபிலிட்டி ட்ரெண்ட் படி பார்த்தா ஆர்ஆர் வர்சஸ் கேகேஆர் ஃபைனல்ஸ் வரும்ன்ற மாதிரி இருக்கு. could be SRH was KKR also, நான் சொல்ல. பட் இந்த போலிங் ஸ்ட்ராங்கா இருந்து போலிங் டாமினேஷன் வரதுனால சொல்றேன் இப்படி ஒண்ணு நடக்க சான்ஸ் இருக்கு. கேகேஆர் ஆர்ஆர்னு வந்ததுன்னா எக்ஸ்ட்ராடினரியா இருக்கும். ஒரு ரியல் போலிங் அபிலிட்டிஸ். ஒரு இந்த பக்கம் 2 கதை போலர்ஸ், இந்த பக்கம் 2 ஸ்டால்வர்ட்ஸ் போலிங், பிரெயினியஸ்ட் போலர்ஸ் 4 பேருக்குள்ள மோதல் அது வித்தியாசமா இருக்கும். பட் எஸ்ஆர்ஹெச் உடைய டிரைவிங் செட்டுக்கு ஒரு நாக் டியூ இருக்கு. அவர் இப்ப டெஃபினட்டா வந்து அடி ரொம்ப நாளாச்சு சிக்ஸர்கள் பார்த்து அவருக்கு பிச்சு சாதகமா அமைஞ்சதுன்னு செப்பாக்க வச்சுங்க. ரணகலானி அவர் வச்சாருன்னா அப்புறம் கிளாசன் அந்த அதாவது இவ்வளவு மீறி பேட்ஸ்மேன் கிளிக் ஆகும்னு பார்த்தா எஸ்ஆர்ஹெச் அந்த 2 பேட்ஸ்மேன் கிளிக் ஆச்சுன்னா எவனுமே போலிங் போட முடியாதுன்ற மாதிரி இருக்கு. இப்படி ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்டைல் இருக்கு இந்த டோர்னமெண்ட். சார் இன்னைக்கு சஞ்சு சாம்சன் இந்த இவரை நம்ம யாராவது ட்ரெண்ட் போல்ட்டை நம்பி எனக்கு விக்கெட் வேணும் இப்போ இந்த இடத்துல, ஏன்னா வந்து அவங்க க்ரூசிங் ஆயிட்டே இருக்கிறாங்க, எனக்கு நான் ட்ரெண்ட் போல்ட் மாதிரி ஒரு ஆளை நான் கடைசியில சேவ் பண்ணி என்ன பண்ண போறேன், இப்போ எனக்கு விக்கெட் வேணும்னு சொல்லி அந்த ஸ்பெல்ல கட் பண்ணாம போட்ட மேட்டர் சூப்பர் மேட்டர் இல்ல. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ஆமா, ஏதாவது ஆரம்பத்திலேயே சொன்னேன். ஸோ அது பண்ற மாதிரி அவரே வந்து ட்ரெண்ட் போல்ட் ஒரு வைட்டல் போலர் ஃபார் தி ஸ்லாக் ஓவர். அவர் விக்கெட் எடுக்கிறாருன்னு இப்படி போடும்போது when you are bowler, you have done a smart move by bringing in a left arm spinner in the first over and he's bowled so well. அவரை போய் எப்படி நீ கட் பண்ணுவீங்க? நீங்க திருப்பி அவர் தான் கொடுக்கணும். மிஸ்டேக் பண்ணுவாங்களே, ஏன்னா ஜெய்ஸ்வாலால ரீச் யூஸ் பண்ணி கூட ஒண்ணுமே பண்ண முடியல.
மிஞ்சி போனா மிட் ஆஃப்ல புஷ் பண்ணிட்டு இருக்காரு ஸ்ட்ரெயிட்டா. அதுக்கப்புறம் மீடியம் பேசர்ஸ் வந்த உடனே அந்த 2 ஓவர்ஸ்ல இருந்த டைட்னஸ் இல்ல அப்படியே ஈஸி அவுட் ஆகி போச்சு. தேர்ட் ஃபோர்த் ஓவர்ல 4-6 வர ஆரம்பிச்சு. அதை பண்ணிடவே கூடாது. அதான் சொல்றேனே, இங்க அரை மில்லிமீட்டர் மிஸ்டேக், அரை செகண்ட் மிஸ்டேக் கூட ஸ்கோப்பே கிடையாது. இந்த 20 ஓவர் பேசிஸ்ல நீங்க போலிங் போட உள்ள வரும்போது மேட்ச் சிமுலேஷன்ல மைண்ட்ல நான் ஆல்ரெடி ஒரு 3-4 பால் போட்டேன் இந்த பிட்ச்ல. இப்ப நான் போட போறது 5வது பால் நினைச்சுன்னு ஃபர்ஸ்ட் பால போடணும். பேட்ஸ்மேன் ஆல்ரெடி பிராக்டிஸ்ல ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஆடிட்டேன் பேட்டிங், அதோடைய கண்டினியூஷன் என்னுடைய ஃபர்ஸ்ட் பால் ஆஃப் திஸ் மேட்ச் ஆடணும். அப்படி நீங்க ஆடினாதான் இதுக்குள்ள ஃப்ரேம் ஒர்க்ல வர முடியும். நீங்க அங்கேயாவது வந்து தப்பா இப்போ ஒன்று பண்ணீங்கன்னா போச்சு மேட்ச் அப்படியே மாறுது. ஸோ இட்ஸ் குவைட் அன் இன்ட்ரெஸ்டிங் மேட்ச். ஆர்ஆர் என்ன சொல்லிக்கிறாங்க, நாங்க வந்துட்டோம் பராக் பராக் பராக்ன்றாங்க. பராக் வந்து ஒரு பெரிய ஹீரோயின் வர்றாரு. நமக்கு பிடிச்ச போலர் அஸ்வின் வந்து நீங்க இன்னும் நீங்க வேர்ல்ட் கப்ல டிராப் பண்ணுங்க, நீங்க வேர்ல்ட் கப்ல ஸ்குவாட்ல எடுத்துட்டு நீங்க லெவல் எடுக்காம இருங்க, T20 என் பக்கமே நீங்க பார்க்காதீங்க, நீங்க ஆனா எப்ப நீங்க கூப்பிட்டாலும் ஐ வில் மேக் அ மார்க், ஐ வில் ஷோ யூ தட் ஐ அம் டோட்டலி டிஃபரண்ட் அப்படின்னு ஒன்று ப்ரூவ் பண்றது. அது ஹேட்ஸ் ஆஃப். எஸ், கண்டிப்பா பார்ப்போம் சார். அடுத்த ஒரு மேட்ச் இருக்கு, நாளைக்கு ஒரு நாள் பிரேக் நமக்கு. அதுக்கு அடுத்த நாள் ஒரு பெரிய மேட்ச் ஒன்று காத்துக்கிட்டு இருக்குது. பார்ப்போம் அந்த மேட்ச் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது. ஆமா, கண்டிப்பா நம்ம வந்து இந்த we can weigh the pluses and minus of the next match and we can bring out one interesting video for our viewers and feedback ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா கொடுத்துருக்காங்க. கிண்டல் பண்றதுல நான் ஜாலியா எடுத்துக்கோங்க, சொல்ற கிண்டலும் கரெக்ட் தான். இப்படி நீங்களா அப்படி நீங்க என்ன ஆச்சு சிஎஸ்கே அப்படின்லாம் பயங்கரமா கலாய்ச்சாங்க. ஆகும் சார், என்ன பண்ண முடியும், 4-5 தடவை கப்படிச்சவங்களை நம்பி ஒண்ணு சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவங்களே சிரிப்பாங்க, நான் கலாய்ச்சிட்டேன் பார்த்தீங்களா சொல்றாங்க. அதுல சில பேர் வந்து தலகாட்ட முடியல, என்ன பண்றதுனே தெரியல, கிட்ட ஒரு 5 மஞ்சள் டிஷர்ட் இருந்து எதையுமே நான் போடுறது இல்லை, எல்லாத்தையும் நான் போட்டேன் பாத்திரத்துக்கு இப்படிலாம் சில பேர் நொந்து போய். பட் கேமா ஜாலியா பாருங்க, யார் நல்லா என்ஜாய் பண்ணுங்க. நமக்கு we need entertainment. T20 format is ஹெட்டோ கிளாஸோஃபோப் ஒன்று சொன்னீங்களா இன்னைக்கு நீங்க, நான் டாக்டர் டாக்டர்னு கேட்கும்போது அதை ஒருத்தர் யாரோ கமெண்ட்ல போட்டிருந்தாரு போன வீடியோல. ஹெட்டோ கிளாஸோஃபோபியாக்கு ஆர்ஆர் ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு போட்டிருந்தாங்க. பீப்புள் ஆர் நோட்டிசிங் தோஸ் ஸ்மால் டேர்ம்ஸ் நீங்க கொடுக்கறதெல்லாம். அது ஹியூமர் எதுக்குன்னா டென்ஷன்லாம் ஆயிடவே கூடாது. அது நம்ம டீமா இருக்கட்டும் எதிர் டீமா இருக்கட்டும், இந்த T20 ஃபார்மேட் இஸ் a gift to people because it is like watching a movie. ஒரு டைட்டானிக் படம் ஜாலியா கலகலப்பா இருந்தா அப்படி 3.5 மணி நேரம் 4 மணி நேரத்துக்கு ஒரு படம் போகுது. அந்த படத்தை ஜாலியா பண்ணணும். ஏன் இந்த T20 பிளஸிங் சொல்றேன்னா, கோவிட் பீரியட்லயே எல்லாரும் டிமாரலிஸ்டா டல்லா இருந்த போது இந்த ஐபிஎல் மேட்சஸ் தான் அவங்க ஒரு எனர்ஜி மூட்டிச்சு, பயங்கரமா எனர்ஜி இன்ஜெக்ட் பண்ணிச்சு. ஸோ அதனால லெட்ஸ் என்ஜாய் தி கேம் அண்ட் when there is no tension, இந்த மாதிரி மேட்சஸ் ஜாலியா என்ஜாய் பண்ணி ஜோகேஷன் ஜாலியா பார்க்கணுன்றது தான் என்னோட ரிக்வெஸ்ட். ஸோ மறுபடியும் சந்திப்போம் ஆன் RRR.